ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் உள்ள குடிமக்களும் குடியுரிமையும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு 6th 10th 12th மூணுமே சேர்த்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க நோட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுக்கான லிங்க் தரேன். ஸோ போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் உள்ள குடிமக்களும் குடியுரிமையும் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சிலபஸ் வைஸ் தான் ஜிகே லெசன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பட் எந்த மெத்தடில் பார்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அப்போதான் உங்களுக்கும் புரியும், நீங்களும் குழப்பம் இல்லாமல் படிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 5 இந்திய ஆட்சியல் தான் பாலிட்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாபிக் இருக்கும். ஓகேவா? 6 டாபிக் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றிய, மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த லெசன்லேயே கவர் ஆயிடும். ஸோ நம்ம 6th 10th 12th மூணுமே சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 6 டாபிக் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 6 டாப்பிக்கும் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டாப்பிக்காக நான் உங்களுக்கு 6 டாபிக்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ டாபிக் 1ல் நம்ம 6th 10th 12th இது மூணுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ குடிமக்களும் குடியுரிமையும் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள குடிமக்களும் குடியுரிமையும் இதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், அடிப்படை கடமைகள், அப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்ம டாபிக் 2 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ டாபிக் 2ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா குடியுரிமைனா என்ன, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இந்த டாபிக் 2க்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் வைஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா நம்ம சீக்கிரம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் குழப்பம் இல்லாமல் படிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் கூட நான் டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் 2 பார்க்கலாம். ஸோ டாபிக் 2 பொறுத்த வரைக்கும் 8th ஸ்டாண்டர்டில் உள்ள குடிமக்களும் குடியுரிமையும் அது படிக்கணும். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இந்த மூணையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்டில் உள்ள குடிமக்களும் குடியுரிமையும் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955 தான் இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது. ஸோ நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க இதை மட்டுமே பார்த்தா போதும். புக்கில் படிச்சுட்டு இது ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வீடியோவை முழுமையாக பாருங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியுரிமை பற்றிய பகுதி மற்றும் சரத்து என்ன? குடியுரிமை பற்றிய பகுதியும் சரத்தும். பகுதி பார்த்தீங்கன்னா 2, சரத்து 5 to 11. இந்தியா எந்த குடியுரிமையை மக்களுக்கு வழங்குகிறது? இந்தியா பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமையை தான் மக்களுக்கு வழங்குகிறது. ஸோ இந்தியாவில் எத்தனை வழிமுறைகளை நம்ம குடியுரிமையை பெறலாம்? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை வழிமுறைகள்ல குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வழிமுறைகள்ல குடியுரிமையை பெறலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல், இயல்பு குடியுரிமை பெறுதல், பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமையை பெறுதல். ஸோ இந்த 5 வழிமுறைகள் மூலம் நம்ம குடியுரிமையை பெறலாம். ஸோ இந்தியாவில் எத்தனை வழிமுறைகள்ல நம்ம குடியுரிமையை இழக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வழிமுறைகள்ல குடியுரிமையை இழக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா குடியுரிமையை துரத்தல், அதாவது தானாக முன் இந்த குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு துறக்கிறது. அதுக்கப்புறம் குடியுரிமையை முடிவுக்கு வருதல், சட்டப்படி நடைபெறுதல் தான் குடியுரிமை முடிவுக்கு வருதல். குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல். ஸோ சட்டப்படி நடைபெறுதல் குடியுரிமை முடிவுக்கு வருதல். நம்ம குடியுரிமை மறக்கிறது கட்டாயமாக முடிவுக்கு வருதல். ஸோ இந்த 3 வழிமுறைகள் மூலம் குடியுரிமை இழத்தல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் வார்த்தையில். குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்னும் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னா லத்தீன் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது.
குடியுரிமை வந்து எத்தனை வகைப்படும்? குடியுரிமை 2 வகைப்படும். அது என்னென்னன்னா இயற்கை குடியுரிமை, இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படின்னா பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை தான் இயற்கை குடியுரிமை. இயல்பு குடியுரிமை அப்படிங்கிறது இயல்பாக விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை ஆகும். இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்துல எல்லாம் இரட்டை குடியுரிமை உள்ள நாடுகளாகும். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்? கிட்டத்தட்ட வந்து 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து வசிப்பவரா இருக்க வேண்டும். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் வந்து பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் அவங்க வந்து 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும். இயல்பு குடியுரிமை எவ்வாறு பெறலாம்? இயல்பு குடியுரிமை பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்ததன் மூலம் வந்து குடியுரிமை பெறலாம், அல்லது வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்துல வந்து நம்ம இயல்பு குடியுரிமையை வந்து பெறலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த குடியுரிமை பெற தகுதியானவர் ஆவார்? வம்சாவளி மூலம் வந்து குடியுரிமையை வந்து பெறலாம். 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10 முன்னர் வந்து வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை வந்து இந்திய குடிமகனா இருக்கும் பட்சத்துல அவங்க எந்த குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வம்சாவளி மூலம் குடியுரிமையை வந்து பெறலாம். சிவிஸ் என்பதோட பொருள் என்ன அப்படின்னா குடியிருப்பாளர். சிவிஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர். பிறப்பால் பெறும் குடியுரிமை. பிறப்பால் வந்து எந்தெந்த குடியுரிமையை வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை இந்தியாவில் பிறந்த பெற்றோரின் மகன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் வந்து அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்துல நம்ம பிறப்பால் குடியுரிமை பெறலாம். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்கள் வந்து குடியுரிமையை வந்து பெறலாம். இந்த வழிமுறைகள் மூலம் வந்து நம்ம பிறப்பால் குடியுரிமையை வந்து பெறலாம். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்தியா எந்த ஆண்டு குடியுரிமையை வந்து வழங்கியது? 1962 தான் வந்து இந்தியா குடியுரிமையை வந்து வழங்கியது. புதுச்சேரி வந்து இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்தியா 1900 வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9. வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டதுன்னா ஜனவரி 9. இதை வந்து நம்ம பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த தினம்னு கூட சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்போதுன்னு கூட கேட்கலாம், அல்லது பிரவாசி பாரதிய தினம் எப்போது அப்படின்னு கூட கேட்கலாம். காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த தினம் எப்போது அப்படின்னு கூட கேட்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே விடை என்னன்னா ஜனவரி 9 தான். எல்லாத்தையுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து NRI, BIO, OCI. இதை பத்தி பார்ப்போம். இப்ப NRI அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன், BIO-னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், OCI-னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்திடலாம். NRI அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர். இதான் வந்து NRIன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். BIO-னா இந்திய பூர்வீக குடியினர். OCI-னா வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர்களை நம்ம பத்தி சொல்லுவோம். PIO முறை OCI-ல் இணைக்கப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னா 2015 ஜனவரி 9. பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் முறை வந்து நாட்டுரிமை எனப்படும். பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் முறை வந்து என்ன அப்படின்னா நாட்டுரிமை. ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு வழங்கப்படுவது எதுனா குடியுரிமை. ஒரு நாட்டோட அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்களை வந்து நம்ம NRI-ல வந்து சொல்லுவோம். இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடிகள் ஆவார். இதை வந்து BIO கேட்டகரியில சொல்லுவாங்க. வெளிநாட்டு குடிமக்கள் காலவரையின்றி இந்தியாவில் வசித்தல் மூலம் பெறும் குடியுரிமையை வந்து OCI கேட்டகரியில சொல்லுவாங்க. அடுத்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது.
இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் குடிமகன் வந்து குடியரசுத் தலைவர். ஸோ குடிமக்களும் குடியுரிமையும் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை மட்டுமே நீங்க நல்லா படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.